அன்பான ஒருவரை இழப்பது உண்மையிலேயே சொல்ல முடியாத ஒரு வலி. நம்ம மனசுல மட்டும் இல்லாம உலகத்தோடும் பகிரணும்னு தோணும் இல்லையா? அதுக்காகத்தான் வந்திருக்கிறது கண்ணீர்.com. மரண அறிவித்தல்கள், நினைவஞ்சலிகள் இனி அதிக செலவில்லாம நீங்களே ஈஸியா பிரசுரிக்கலாம். பதிவு செய்வது எளிது. விரைவான பிரசுரம், அன்பான நினைவுகளுக்கு அழகான மரியாதை. இப்போதே பார்வையிடுங்கள் கண்ணீர்.com. சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கும் நான் தேவா மதன். சுவிட்சர்லாந்தினுடைய சைபர் கிரைம் போலீசார் விடுத்திருக்கின்ற முக்கிய எச்சரிக்கை தகவலோடு இன்றைய காணொளி உங்களை சந்திக்கிறது. சுவிட்சர்லாந்து நாடானது எல்லா விதத்திலுமே பாதுகாப்பான நாடு என்று நீங்கள் எண்ணியிருந்தால் அதுதான் இல்லை. காரணம், அண்மை காலமாக சுவிட்சர்லாந்து நாட்டிலும் இணையதள மோசடிகள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்ற பிரச்சினையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணையதளங்களில் ஏற்படுகின்ற பல்வேறு இணைய மோசடிகள் தொடர்பாக போலீசார் திணறி வருகிறார்கள். இது தொடர்பாக அண்மையில் கூட சுவிட்சர்லாந்தினுடைய சைபர் கிரைம் போலீசார் ஒரு தரவினை வெளியிட்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் இணைய வழி நிதி மோசடிகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக பிஷிங் எனப்படும் மோசடி சம்பவங்கள் 2025ஆம் ஆண்டில் கவலைக்கிடமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியிலே 7409 பிஷிங் சம்பவங்கள் 2025ஆம் ஆண்டில் மட்டும் பதிவாகியிருக்கிறது. இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 25% அதிகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளிலும் இந்த இணைய மோசடிகள் மிக வேகமாக பரவி வருவதாக சைபர் கிரைம் போலீசார் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இணைய குற்றவாளிகள் தற்போது மிகவும் நவீன மற்றும் நுணுக்கமான முறைகளை பயன்படுத்தி மக்களினுடைய தனிப்பட்ட வங்கி, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு தகவல்களை திருட முயற்சித்து வருகின்றனர். வங்கிகள், ஆன்லைன் விற்பனை நிறுவனங்கள் அல்லது பார்சல் விநியோக சேவைகள் போல நடித்து போலியான மின்னஞ்சல்கள், SMS செய்திகள், QR குறியீடுகள் போன்ற மற்றும் போலி இணையதளங்கள் மூலமும் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் சுவிட்சர்லாந்து போலீசார் மற்றும் நிதித்துறையினர் இணைந்து லிண்டா என்ற தேசிய விழிப்புணர்வு பிரசாரத்தை ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த பெயரில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் மோசடிகளை தவிர்க்க உதவும் முக்கிய பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை குறிக்கிறது. இதன்படி இணைய இணைப்புகள் மற்றும் இணைப்பு கோப்புகளை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் எனவும், தகவல்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுக்கின்றனர். பொதுவான அல்லது சந்தேகத்துக்கிடமான அழைப்புகளை நம்பாதீர்கள். உங்களை அவசரப்படுத்தும் தகவல்கள் அல்லது மின்னஞ்சல்களை சந்தேக கண்ணோடு பாருங்கள். அனுப்புனரின் விவரங்களை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவற்றை கிளிக் செய்யுங்கள் அல்லது அதற்கு பதிலளியுங்கள் என்றும் போலீசார் கேட்டிருக்கின்றனர். இது மாத்திரமின்றி அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் செயலிகளையே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், 2-factor வெரிஃபிகேஷன் முறையினை உங்கள் செயலிகளிலும் இணைய செயற்பாடுகளிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். இதேபோல் வலுவான மற்றும் வெவ்வேறு கடவுச்சொற்களை பயன்படுத்துவது இணைய மோசடிகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவும். ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனடியாக இணையத்தை துண்டித்து உங்கள் கடவுச்சொற்களை மாற்றுவதோடு உங்கள் வங்கி அல்லது கார்டு வழங்குனருக்கு தகவல் அளியுங்கள். இதைவிட மேலாக குறிப்பிட்ட சம்பவத்தை சைபர் கிரைம் போலீசாருக்கு முறைப்பாடும் தெரிவியுங்கள். சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் மற்றும் இந்த பிஷிங் மோசடிகள் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இணையத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் சரிபார்த்து செயற்படுவதே இத்தகைய நிதி மோசடிகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள மிகச்சிறந்த வழியாக இருக்கும் எனவும் சைபர் கிரைம் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான மோசடி சம்பவங்களிலிருந்து நீங்களும் உங்கள் உறவினர்களையோ அல்லது நண்பர்களையோ காப்பாற்ற நினைத்தால்
தயவு செய்து இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.